ஹலோ நண்பர்களே, இது உலகின் வேகமான மனிதனின் முழு வாழ்க்கை கதை. நான் இதை ஒரு கதை போல சொல்லப் போகிறேன். ரிலாக்ஸாக உட்கார்ந்து ப்ளே பட்டனை அழுத்துங்கள். ஸ்டார்ட் பண்ணலாம். ஜமைக்காவின் சிறிய கிராமத்திலிருந்து ஒரு நட்சத்திரம். ஆகஸ்ட் 21, 1986 ஜமைக்காவின் ஷெர்வுட் கான்டென்ட் என்ற சிறிய கிராமத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் உசைன் போல்ட் பிறந்தார். அவரது அப்பா வெல்ச்லி ஒரு டிரைவரும் விவசாயியும் ஆவார். அம்மா ஜெனிஃபர் ஒரு பெட்டிக்கடை நடத்துபவர். சகோதரர் ஒருவர், சகோதரி ஒருவர் என சகோதர சகோதரிகளுடன் வளர்ந்தார். சிறுவயதில் உசைன் கிரிக்கெட், ஃபுட்பால் விளையாடினார். என் கால்கள் எப்போதும் ஓடத் தயாராக இருக்கும் என்று அவர் சொல்லுவார். வால்டென்சியா பிரைமரி ஸ்கூலில் 12 வயதில் 100 மீட்டர் ஓட்டத்தில் ஸ்கூலின் வேகமான ரன்னராக திகழ்ந்தார். வில்லியம் நிப் மெமோரியல் ஹைஸ்கூலில் கிரிக்கெட் பயிற்சியாளர் அவரது வேகத்தைக் கண்டு, நீ ட்ராக் அண்ட் ஃபீல்டுக்கு ஏற்றவன் என்று சொன்னார். பயிற்சியாளர்கள் பாப்லோ மெக்னெயில், டுவெயின் ஜாரட் ஆகியோர் அவரை வழிநடத்தினர். 2001இல் 14 வயதில் கேரிஃப்டா கேம்ஸில் 200 மற்றும் 400 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளி பதக்கங்கள் வென்றார். அது அவரது தொழில்முறை ஆரம்பமாக அமைந்தது. தடைகளை தாண்டி உச்சத்துக்கு. 2002இல் 15 வயதில் உலக ஜூனியர் சாம்பியன்ஷிப்ஸில் 200 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்று ஜூனியர் உலக சாதனையை உருவாக்கினார். 20.61 வினாடிகள். என் கால்களில் மின்சாரம் ஓடுகிறது என்று சொல்லி லைட்டனிங் போஸ் உருவாக்கினார். ஆனால் 2004 அத்தன்ஸ் ஒலிம்பிக்கில் காயத்தால் தோல்வியடைந்தார். 2005இல் ஹெல்சிங்கி உலக சாம்பியன்ஷிப்ஸ் இறுதியில் 8வது இடம். ஒரு கார் ஆக்சிடென்ட் கூட ஏற்பட்டது. ஆனால் பயிற்சியாளர் கிளென் மில்ஸ், ஓடுவதை மட்டும் நிறுத்தாதே என்று சொன்னார். 2007இல் ஒசாகா உலக சாம்பியன்ஷிப்ஸில் 200 மீட்டர் வெள்ளி வென்றார். அப்போது அவர் 1.95 மீட்டர் உயரமிருந்தார். ஸ்கோலியோசிஸ் என்ற முதுகு வளைவு உள்ளவர். அதனால் வலது கால் சற்று குறுகியது இருந்தது. ஆனால் அது அவரை தடுக்கவில்லை. 2008 இது போல்ட்டின் லெஜெண்டரி ஆண்டு. மே மாதம் கிங்ஸ்டனில் 100 மீட்டரில் 9.76 வினாடிகளில் வந்தார். ஜூலை நியூயார்க்கில் 9.72 உலக சாதனை படைத்தார். அத்தன்ஸில் 200 மீட்டர் தேசிய சாதனை 19.67 வினாடிகளில் செய்தார். பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் 100 மீட்டர் இறுதியில் 9.69 வினாடிகளில் உலக சாதனை செய்ததில் பார்வையாளர்கள் அதிர்ந்தனர். 200 மீட்டர் 20.30, 400 மீட்டர் 2.58 ரிலேவில் மீண்டும் சாதனை செய்தார். 2017இல் டோப்பிங் காரணமாக ரிலே தங்கம் பறிக்கப்பட்டது. அவர் ட்ராக் என் ஃபீல்ட் வரலாற்றின் மிகப்பெரிய நட்சத்திரமானார். சீச்சுவான் நிலத்தோடு பாதுகாப்புக்கு $50,000 நன்கொடையும் கொடுத்தார். 2019 பெர்லின் உலக சாம்பியன்ஷிப்ஸில் 100 மீட்டர் 9.58 வினாடிகள் இன்றும் உள்ள உலக சாதனை. 200 மீட்டர் 9.99 ரிலேவில் தங்கம். 2012 லண்டன் ஒலிம்பிக்கில் 100 மீட்டர் 9.63 ஒலிம்பிக் சாதனை. 200 மீட்டர் 19.32 ரிலே 36.84 மூன்றாவது சாதனை. முதல் மனிதராக 2 நிகழ்வுகளிலும் 2 ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றார். 2013 மாஸ்கோவில் 2 தங்கங்கள் வென்றார். 2015 பெய்ஜிங்கில் ஜஸ்டின் காட்லினை தோற்கடித்து தங்கங்கள் வென்றார். 2016 ரியோ ஒலிம்பிக்கில் 3வது தொடர்ச்சியான 100, 9.81, 200, 19.78 ரிலே தங்கங்கள் வென்றார். மொத்தம் 8 ஒலிம்பிக் தங்கங்கள், 11 உலக சாம்பியன்ஷிப் தங்கங்கள் வென்றார். அவர் IAF ஆஃப் த இயர் 4 முறை, லாரியஸ் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் 4 முறை வென்றார். வேகத்துக்கு அப்பால். 2017 லண்டன் உலக சாம்பியன்ஷிப்ஸில் 100 மீட்டர் வெண்கலம் 9.95 ரிலேவில் காயம். அது அவரது கடைசி போட்டி மாறியது. ஓய்வு பெற்றார். கிங்ஸ்டனில் அவரது சிலை திறக்கப்பட்டது. தனிப்பட்ட வாழ்க்கை. 2014 முதல் காசி பென்னட்டுடன் ஆரம்பித்தது. 2020இல் மகள் ஒலிம்பியா லைட்டனிங், 2021இல் தண்டர் மற்றும் செயின்ட் லியோ என 2 மகன்கள் பிறந்தனர். அவர் டான்ஸ், ரெகே இசை, வீடியோ கேம்ஸ், கால் ஆஃப் டியூட்டி ரொம்ப விரும்புவார். கிரிக்கெட்டில் சச்சின் டெண்டுல்கரை வழிபடுகிறார். 2018இல் மான்செஸ்டர் யுனைடெடுடன் பயிற்சி. பிசினஸ். ஓய்வுக்கு பின் போல்ட் மொபிலிட்டி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் தொடங்கினார். 2022இல் மூடப்பட்டது. டென்டல் 3D பிரிண்டிங், டான்ஸ் ஹால் இசை உற்பத்தி. 2019இல் இம்மார்டல் ரிதம் ரிலீஸ் செய்தார். 2023இல் $12 மில்லியன் ஃப்ராடு திட்டத்தில் இழப்பு ஏற்பட்டது. 2025 மார்ச் அவரது தந்தை வெல்ச்சி காணாமனார். அது அவருக்கு பெரிய தாக்கம் ஏற்படுத்தியது. இன்று போல்ட் ஜமைக்காவில் குடும்பத்துடன் வாழ்கிறார். இளைஞர்களுக்கான ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் நடத்துகிறார். வேகம் என் வாழ்க்கை, ஆனால் குடும்பம் என் உலகம் என்று சொல்கிறார். அவரது சாதனைகள் 100 மீட்டர் 9.58, 200 மீட்டர் 19.99, ரிலே 36.84 இன்னும் உடைக்கப்படாதவை.